to turn to the book of Joel. யோவேல் எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல அந்த கடைசி பாகத்தை நாம பார்க்க போகிறோம். Amen. இங்கே these are the prophetic word. ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனம் யூத மக்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். Amen. ஹல்லேலூயா. ஒரு டார்க் ஸ்பேஸ்ல இருந்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருகிறாரு. அதுல அவர் சொல்லுவார், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இரவுல கர்த்தர் நம்மோட சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. Hallelujah. God doesn't say என்னைக்கு ஒரு நாள் நீங்க வெட்கப்பட்டு போவதில்லைன்னு. ஆண்டவர் சொல்றார், ஒரு போதும். என்ன சொல்றாருங்க? ஒரு போதும். என்னங்க? Never again will my people be ashamed. Never again. Never again means this is the word of God. அடுத்த 27ஆம் வசனத்திலையும் அதேதான் அவர் சொல்லுவார். என்னன்னு? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. Never again will my people be shamed. வெட்கப்பட்டு போக முடியாது. This is the authority word of God. இது எந்த ஒரு மனுஷனும் சொன்ன வார்த்தை. மனுஷன் இன்னைக்கு சொல்லுவான், நாளைக்கு மாறிடுவான். Amen. அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு சொல்லுவாங்க, நாங்க இதெல்லாம் செய்வோம்னா அடுத்த நாள் மாறிடுவாங்க, அடுத்த வேலை மாறிடுவாங்க. பட் மை காட், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவன, நீ ஸ்பைட் ஆஃப் ஆல் கேயாஸ், உங்களை சுத்தி எப்படியாப்பட்ட ஒரு கேயாஸ், குழப்பமான போராட்டமான நம்புவதற்கு ஏதுவில்லாத காரியம் இருந்தாலும் நீங்க நான் ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, அவர் சொன்னபடி ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். Amen. ஏதோ ஒரு நாள் 2 நாள் அப்படி இல்லை. From this day forth, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது என்னங்க, Hallelujah. ஆண்டவர் சொல்றார், why you suffered. சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடந்தது, அது நடந்ததுக்கு காரணமே ஆண்டவர் தான். பிகாஸ் ஆஃப் சர்டன் யூத மக்கள், இஸ்ரவேல் மக்கள் அகெயின் வழுவி போகிற இருதயம் உள்ளவர்களாக இருந்தபடினால God had to change, ஒரு மாற்றங்களை கொண்டு வரணும்னு கர்த்தர் நினைச்சாரு. நினைச்ச பிறகு அவர் இதை சொல்றாரு. என்னன்னு? என் ஜனங்கள், நான் இதை செஞ்சேன். என்னன்னு அவர் சொல்லுவாரு, எல்லா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தீமைகளும் மாறும். அவர் சொல்றார், நீங்க சாப்பிடாம இருந்தீங்க, ஒரு சாட்டிஸ்ஃபைட் லைஃப் இல்லாம இருந்ததான்னு சொல்ல, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். Amen. You will begin to praise God. You will begin to thank God. உங்க வாழ்க்கையில நம்ம யோசித்து பாருங்க, எப்ப ஆண்டவர் அதிகமா துதிப்போம்? When do we praise God? When do we thank God? When do we glorify God? ஆண்டவரே நீ நல்லவர்னு எப்போ சொல்லுவோம்? When everything is falling in line. நாம கேட்ட ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுத்த போது, ஹல்லேலூயா. சில நேரத்துல நம்ம அழுது கொண்டு இருக்கும்போது, அந்த காரியத்துக்கான மாற்றங்கள் வரும்போது, நம்ம துக்கம் சந்தோஷமாய் மாறும்போது, then we remember and thank God. We praise God. Hallelujah. இப்ப இங்க ஆண்டவர் அதான் சொல்றேன், when I do good to you, நான் உங்களுக்கு நன்மையானதை செய்யும் போது, நீங்க அதை நான் தான் கொடுத்தேன்னு தெரிஞ்ச பிறகு you will come back to me and praise God. நம்ம வேதத்திலையும் வாசிக்கிறோங்க. நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கும் போது, ஒரு நாள் இயேசு போயிட்டு இருக்கிறாரு. இப்போ 10 குஷ்டரோகிகள் வராங்க இயேசு கிட்ட. 10 lepers come to Jesus. அவங்க யோசிச்சு பாருங்க, they live in shame, or வெட்கத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. They were living in shame because ஒருவரும் அவங்களை குடும்பங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, சமுதாயம் ஏற்றுக்கொள்ள முடியாது. They were எப்படிங்க, அவுட்காஸ்ட்களாக இருக்கிறாங்க. They have to live in a separate place. They cannot mingle. தன் குடும்பத்தோட கூட மிங்கிள் ஆக முடியாது, சொசைட்டில மிங்கிள் ஆக முடியாது. They cannot go to the temple. தேவனை தொழுது கொள்ள போக முடியாது. They were isolated people. அவங்களுக்குள்ள எல்லாம் எப்போ ஒரு ஏக்கம் இருந்திருக்கும்ல, ஆண்டவரே
பிகாஸ் பழைய ஏற்பாடுல சொல்லுது, இப்படி வந்தா அந்த குஷ்டரோகம் வந்தா ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் ஆசாரியன் கூட்டி காட்டணும், அவன் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் இது சுகமாக்கப்பட்டதா இல்லையாரு. இஃப் நாட் அவன் ஒதுக்கப்பட்டு இருக்கணும். ஆஸ் அந்த குஷ்டரோகம் அதிகமாக அவன் தெருவுல வந்தாலும் அவன் தீட்டு 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 என்று கத்திக்கொண்டே வரணும் அந்த தெருவுல. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த ஒரு குஷ்டரோகி இருக்கிறாங்க. நான் இயேசுடைய நாட்கள்ல பார்க்கும்போது இயேசு வருகிற வழியில திடீர்னு பார்த்தா ஒரு 10 குஷ்டரோகிகள் வராங்க. 10 பேரை ஆண்டவர்கிட்ட எங்களை சுகமாக்க வேண்டும் என்று கேட்டபோது, அது லூக்கா 17ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கலாம். அவர்கள் இயேசு இடத்துல கேட்ட போது இயேசு என்ன பண்றாருங்க, அவங்கள நீங்க போங்கப்பா ஆசாரியனுக்கு உங்களை காட்டுங்க என்று சொல்லும் போது ஆந்தே வழியில போகிற வழியில அந்த 10 பேரும் சுகம் அடைகிறாங்க. 10 பேர் சுகம் அடைந்த போது ஒருவன் திரும்பி ஆண்டவருக்கு என்ன பண்றாங்க, அவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாம் கூப்பிடுறாங்க, ஆண்டவரே லார்ட் என்ன பண்றாங்க, ஜீசஸ் மாஸ்டர் ஹேவ் பிட்டி ஆன் அஸ், ஆண்டவரே எஜமானனே எங்களுக்கு இரக்கம் செய்யுங்கன்னு கேட்கிறாங்க. அதுக்கு பிறகு ஆன் த வே அவங்க இன்னும் ஆசாரிகிட்ட கூட போகல, ஆன் த வே தேர் பாடிஸ் வேர் ஹீல்டு, அவர்கள் சுகம் அடைந்தாங்க. சுகம் அடைந்த பிறகு ஆண்டவர் அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, 9 பேரு தேவர் சோ பிகம் எக்ஸைட்மெண்ட்ல என்ன பண்றாங்க, சுகமாக்குனவரை மறந்து சுகமாயிட்டோன்னு சொல்லுவதற்காக அவங்க திரண்டு போகிறாங்க. 9 பேர் போறாங்க. அதுல ஒரே ஒருத்தவன், அவன் பைபிள் சொல்லுது அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவன் யாரா இருக்கிறாங்க, ஹல்லேலூயா, அவன் ஒரு சமாரியனா இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான், அவன் ஒதுக்கப்பட்டவனா இருக்கிறான். ஒரு சமாரியன் மாத்திரம் அவன் என்ன பண்றான், அவன் ஒரு இஸ்ரவேலனா இருந்தாலும் he's been rejected for certain reason. அதை நம்ம பார்க்க போல. இப்போ அவன் மாத்திரம் வரான், ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து அவருக்கு என்ன பண்றாங்க, அவன் எப்படி வராம he threw himself at the feet of Jesus. அப்புறம் என்ன பண்றான், and thanked him, அவருக்கு நன்றி சொன்னான். லூக்கா 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல 16ஆம் வசனத்துல அதை பார்க்கலாம். அப்ப இயேசு கேட்கிறார், அப்பா சுகமானவங்க 10 பேர் அல்லவா, அதுல இந்த சமாரியனுக்கு மாத்திரம்தான் இந்த நன்றி சொல்லுகிற எண்ணம் வந்ததா, இவன் மாத்திரம்தான் நன்றி சொல்ல வந்திருக்கிறான் என்று ஆச்சரியப்படுகிறவாரு. ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அவன் வந்ததுனால என்ன பண்ணுதுங்க, இன்னொரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்கிறார். என்னன்னு, ரைஸ் அண்ட் கோ, your faith has made you well. அந்த 9 பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. இப்ப இங்க என்ன பண்றாங்க, இவர்கள் சாப்பிட்டு திருப்தியாகி அவர்கள் கர்த்தர் என்ன பண்றாருங்க, ஹல்லேலூயா, நாம் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறார்கள். They came back and praised God. ஆனா இதுல என்ன ஒண்ணுன்னா, God himself நம்ம இன்வைட்ஸ். ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும், அது கேஆஸான சிச்சுவேஷன் இருக்கும்போது ஆண்டவர் இந்த யோவேல் 2:12 சொல்லுவாரு, என்னிடத்தில் திரும்புங்கள் என்றார். Come back to me, come back to me. ஏன் வரணுங்க, சில நேரத்தை நாம் ஏன் ஆண்டவர் வான்னு கூப்பிட்டா, மோஸ்ட் ஆஃப் த டைம் we come to ask. நாம ஜெபிக்கிறதுக்கு வருவோம், ஆண்டவர்கிட்ட விண்ணப்பிக்க வருவோம், பிரச்சனைகள் இருக்கும்போது வருவோம், போராட்டத்தின் நடுவுல வருவோம். பட் எத்தனை பேர் தேவன் என்ன பண்றாருங்க, இந்த 10 பேரும் வரும்போது ஈவன் God decided, Jesus decided அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும்னு. போனவங்க திரும்பி வருகிறதுல ஒருத்தன் தான் வரான். இன்னைக்கு most of us don't come to God to praise him. இந்த இரவுல கர்த்தர் அவர் இருதயம் எப்படி இருக்கு தெரியுங்களா, he wants to listen praises from your mouth. என் வாயில, உங்க வாயில அவர் துதியின் சத்தத்தை கேட்க விரும்புகிறார். அதான் அவங்க சொல்ற, உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வருவேன், அவனை ஆசீர்வதிப்பேன். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன் தாவீது சொல்லுவாரு.
Amen. Be thankful to God நமக்கு வசனம் கற்றுக் கொடுக்கும். பட் இதுல எத்தனை முறை நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய இருக்கு? எத்தனை முறை we come to God, ஆண்டவர்கிட்ட எத்தனை முறை வந்து சொன்னா, ஆண்டவரே I'm not going to ask anything, I've come to praise you. நான் இந்த காலை பொழுதுல இந்த ஆராதனைக்கு ஆண்டவரே இந்த மாலை பொழுதுல whatever time you come to God, அந்த இடத்துல வந்து ஆண்டவரே நான் உம்மை ஸ்தோத்திரம் பண்ண வந்திருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்லும். எதுக்கா? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தினால ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டாரே. 13:12 நீங்க படிச்சீங்கன்னா 15ஆம் வசனத்துல அந்த வசனம் சொல்லும், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும். God has done a wonderful thing. என்னங்க? Hallelujah. We were the citizens of the hell. அக்கினிக்கு நரகத்துக்கு ஏற்றவர்களாக இருந்தோம். கர்த்தர் நம்ம பரலோகத்துக்குரியவர்களாக மாற்றி இருக்கிறாரு. எப்படிங்க? Because Jesus 12ஆம் வசனத்துல சொன்னபடி நம்மை பரித்து சுத்தம் செய்வதற்காக நகர வாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்ட. He suffered. பாடுபட்டதுனால பரலோக நமக்கு நிச்சயத்து கொடுத்திருக்கிறதுனால ஆண்டவருடைய வருஷம் சொல்லுது, பிகாஸ் ஜீசஸ் இவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்திருக்கிறபடினால அவர் சொல்லுவாரு, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்துங்க, எப்போதும் தெரியப்படுத்துங்க. When you keep thanking God, அப்பதான் பைபிள் இங்க வசனம் சொல்லும், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு ரகசியம் தெரியுமா? கர்த்தரை துதிக்கிறவங்க முகம் ஒருபோதும் அவங்க வாழ்க்கையில ஒருபோதும் அவர்கள் என்ன பண்ண முடியாது, வெட்கப்பட்டு போக முடியாது. This is the promise of God Almighty. தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய சத்திய வசனம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எப்போ? when you begin to praise God. பவுலும் சீலாவுடைய வாழ்க்கை கவனிச்சு பாருங்க. யோவான் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கும் போது அவர்கள் அடிபட்டாங்க, ரத்தம் காயங்களோடு சிறைச்சாலையில போடுறாங்க. What did they do? அவங்க புலம்பல, ஐயோ ஆண்டவரே நான் உமக்கு ஊழியம் பண்ணனேன், நான் எனக்கு அடி வேணுமா, எனக்கு இந்த பாடு வேணுமா, எனக்கு இந்த கஷ்டம் வேணுமா, அவங்க கேட்கல. பவுலும் சீலாவும் இன்ஸ்டெட் ஆஃப் தட் அவர்கள் ரத்த வடிந்து கொண்டிருக்கிறது, கால் தொழுமரத்துல மாட்டப்பட்டு இருக்கிறது, அந்த சிறை செல் இருட்டா இருக்கிறது. அந்த நேரத்துல they did something amazing which நீங்களும் நானும் செய்ய மாட்டோம். என்ன தெரியுமா? நீங்களும் நானும் அழுவோம், புலம்புவோம், போராடுவோம், ஆண்டவரே, but they did something. அவர்கள் 2 பேரும் ஜெபித்தார்கள். ஜெபித்த பிறகு they began to sing songs. ஆண்டவரை துதித்து பாடினார்கள். அவங்க துதித்து பாடினார். the whole prison was listening எழுதப்பட்டு இருக்கும். அந்த நேரத்துல நடக்கிற காரியம் என்னங்க? திடீரென்று பூமி அதிர்ச்சி உண்டாகிறது போல வேற எங்க நடக்கல, வேற அந்த ஜெயிலுக்குள்ள மாத்திரம் நடக்குது. அந்த ஜெயிலுக்குள்ள மாத்திரம் suddenly there was violent earthquake, the foundation of the prison. வேற எங்கேயும் அந்த சிறைச்சாலை தவிர வேற எதுவும் அசைக்கப்படல. வஸ்திபாரம் அசைக்கிறபடி ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாகுது. சங்கிலி எல்லாம் அருந்து விழுகிறது. ஜெயிலர் ஓடி வரான், அவன் இவங்களை பாக்குறான். அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் அவங்களுக்கு கொண்டு போகிறான், அவங்களை கழுவுறான், அவங்களுக்கு விருந்து செஞ்சு போடுறான். யோசிச்சு பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஒரு க்ளூம் அந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்தது. They would have thought many things, but பவுலும் சீலாவும் they thought about God. அந்த அன்பு ரட்சகரை நினைச்சீங்கன்னா அவங்களால துதிக்காம இருக்க முடியாது. You cannot stop praising him. அதான் தாவீது சொல்றான், கர்த்தரைய காலத்திலும் துதிப்பேன். எப்பங்க? அவர் ஒரு துக்கத்துல இருக்கும் போது அவர் தேவனை துதிக்கிறாரு.
அவர் எல்லாத்தையும் 1 சாமுவேல் 30 எல்லாத்தையும் இழந்து போன போது ஆசாரியர் ஏபோத்தை கொண்டு வாப்பா, அது ஏபோத்தை நாங்க என்னங்க ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நிலைமைக்கு, ஒரு ஸ்தோத்திரம் என்ற இடத்துக்கு வரணும். அவர் வந்த பிறகு he begins to praise, we begins to see God. ஆண்டவர் அப்போது பேசுவார். ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், எல்லாத்தையும் திருப்பி கொள்ளுவார். There is a much difference நம்முடைய ஜெபிக்கிறதுக்கும் கர்த்தரை துதிக்கிறதுக்கும். You don't praise God after seeing the result. இன்னைக்கு நான் இங்க ஆண்டவர் சொல்ற இதெல்லாம் பண்ண பிற்பாடு நீங்க துதிப்பீங்க. ஆண்டவர் சொல்வார், ஹல்லேலூயா, பவுலும் சீலாவை போல அவங்க சிறைச்சாலையில இருக்கும் போதே அவர்கள் தேவனை துதித்தார்கள். எசேக்கியா ராஜா பாருங்க, அசீரியா ராஜா வரும்போது தேவாலயத்துக்குள்ள போய் தேவனை உயர்த்துவான், தேவனை மகிமைப்படுத்துவான். ஆமென். லார்ட் உம்மை போல ஒருவரும் இல்லைன்னு சொல்லுவான். அதே அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்து ஆண்டவர் ஒரு தூதன் அனுப்பி 1,85,000 பேரை அசீரிய வீரர்களை கொன்று போட்டாருன்னு எழுதப்பட்டு இருக்கும். வெட்கப்பட்டு போகிற ஒரு சூழ்நிலையில எசேக்கியா ராஜா இருந்தான். வெட்கப்பட்டு போகிற நிலையில யூத மக்கள் இருந்தாங்க. வெட்கப்பட்டு போகிற நிலைமையில பவுலும் சீலாவும் இருந்தாங்க. ஆனா தேவன் அவங்க முகத்தை வெட்கப்பட்டு போகாம, என் ஜனங்கள் ஒருபோதும் never a true Christian, ஆண்டவருடைய வசனம், ஒரு உண்மையா கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஆராதிக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. என்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்ததுன்னு வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தயவு செய்து உங்ககிட்ட ஒண்ணு அன்போடு நான் கேட்டுக்கிறேன், அதிகமா அவரை துதிங்க, அதிகமா அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க சூழ்நிலை நடுவில் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க பிரச்சனை நடுவில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க போராட்டத்தின் நடுவுல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க பலவீனத்தின் நடுவில் அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல அதான் நடக்கும். சுத்தியா சத்துருக்கள் இருக்கும் போது யூத மக்களும் அங்க லேவியரும் என்ன பண்ணாங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர்கள் தேவனை பாடினார்கள், துதித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. The moment they began to sing and praise God, வேதம் சொல்லுகிறது, தேவன் அந்த 3 ராஜாக்களுக்கு விரோதமா யுத்தருக்கு அவர்கள் பதிவிட வச்சார. காட் என்ன பண்ணாரு, அவர்களுக்கு விரோதமான காரியங்கள் நடந்தது. அவர்கள் யூத மக்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெட்கப்பட்டு போகிற ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க. ஆனா அந்த அவங்க ஆண்டவருடைய வசனத்தின்படி, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லைன்னு வெட்கப்பட்டு போகாம ஆண்டவர் காத்தாரு. There are so many, பைபிள் முழுக்க அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் இருக்குது. அன்னாளுடைய வாழ்க்கை கவனிச்சு பாருங்க. எத்தனையுமே நான் திரும்ப படிக்கிறோம். அன்னாளுக்கு எப்படி இருந்ததுங்க? ஒன்னும் நடக்கல பல வருஷமா. இப்பயும் ஒன்னும் நடக்காதுன்னு அவன் நினைச்சால நம்ம ஆண்டுடைய சமூகத்துல இருதயத்தை ஊற்றினால் பிறகு பைபிள் சொல்லுது அவள் துக்க முகமா இருக்கு இல்லையா. அதோடைய அர்த்தம் நாங்க, அவ இன்னும் ஒண்ணுமே நடக்கல, இன்னும் கருத்தரிக்கல, ஆனாலும் அவள் முகத்தை பிரகாசிக்க செய்த தேவன் இன்னைக்கு நமக்கு செய்ய மாட்டாரா? உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க, பிரச்சனையை பார்க்காதீங்க. Begin to praise God and receive your miracle. நாம ஜெபிக்கலாமா?